தேர்ந்தெடுத்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்தா என்னோட குழந்தையோட வாழ்க்கை ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரியவங்க எங்களோட வாழ்க்கை எப்படியோ போட்டும் அந்த குழந்தை நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளவோ தடவை நான் சொன்னேன், இப்படி இருக்க வேண்டாம், கொஞ்சமாவது மாத்திக்கங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். எது சொல்லியும் அவரு எனக்காக எதுவுமே மாத்திக்கவே இல்ல. எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணினாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான அர்த்தமும் எனக்கு புரியல. ஒருத்தருடைய அன்பு அப்படிங்கிறது நமக்கு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி வரக்கூடாது, தானாவே வரணும். நீங்க இப்படி இருங்க, எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கேட்டுட்டு அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பா இருக்காது, அது போலியான அன்பா மட்டும்தான் இருக்கும். எனக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே அன்பா இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் நானும் எல்லாத்துக்கிட்டையுமே பாசமா அன்பா அரவணைப்பா தான் நான் இருப்பேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஹஸ்பண்ட் கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சரி போட்டும், ஒரு நாள் மாறுனா மாறட்டும், இல்லைன்னா இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் என் குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதுக்கு